ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் இந்த சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலேயே இதே மெத்தடில் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சிக்கன் ஒரு 1/2 kg சேர்த்துக்கோங்க, வித் போனோட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடயே காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு மெயினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காக சேர்க்கிறோம்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உள்ள. இது கூட கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மேலே முறுமுறுப்புக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு ஊற்றிக்கோங்க. இதுல மெயினே இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்றதுதான். அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா உள்ள அந்த மசாலா இறங்கி சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃபீசலில் வச்சு நல்லா ஊறிடுச்சு. திருப்பி ஒரு தடவை நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லே இருக்கக்கூடாது, ஹைலே இருக்கக்கூடாது. மீடியமா வச்சு பொரிச்சிங்கன்னா எண்ணெயும் குடிக்காது, மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லெக் பீஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா சூடான ரசம் சாதம் பிரியாணியோட வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.